Hello my dear student, welcome to my channel. நான் உங்கள் வாத்தியார் டாக்டர் ராமன். இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸில் என்சிஆர்டி கிளாஸ் 12 இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸோட சொல்யூஷன்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாப்டர் வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க கண்ணா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கொஷின் நம்பர் 17 பார்க்கலாம். Using the standard electrode potential given in table 3.1, predict if the reaction between the following is feasible. சரிங்களா? அப்போது நம்ம டேபிள் 3.1 வந்து யூஸ் பண்ணோம். நம்மளோட எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் 3.1 அப்படின்ற ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் கால்டு எலக்ட்ரோ கெமிக்கல் சீரிஸ். அதில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்கிற ஒவ்வொரு ரியாக்ஷனும் ஃபீஸிபிளாக இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த எலக்ட்ரோடு பொட்டன்ஷியலை வந்து உங்களுக்கு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிலேருந்து நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது வந்து டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோட் அண்ட் தேர் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், தட் இஸ் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை வச்சுக்கிட்டு இந்த ஒவ்வொரு ரியாக்ஷனும் வந்து ஃபீஸிபிளாக இல்லையா அப்படிங்கிறத வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இந்த ஃபீஸிபிலிட்டி செக் பண்ண நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிற இந்த அயான்ஸில் எது வந்து ஆக்சிடேஷன் நடக்கும், எது ரிடக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதான் நம்மளோட முதல் வேலை. இப்போ அதுக்கு நம்ம இந்த கொஷின் நம்பர் 1 எடுத்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அவங்க கொடுத்துருக்கிற அயான்ஸில் எது வந்து ஆக்சிடேஷன் நடக்கும், எது ரிடக்ஷன் நடக்கும் அப்படின்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட முதல் வேலை. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது கொடுத்துருக்கிற அயானிக் ஃபார்மில் இருக்கக்கூடிய Fe3+ அப்படிங்கிறது 2 ஸ்டேட் இருக்குது அயனுக்கு. ஒன்று வந்து 3+, இன்னொன்று வந்து 2+. இங்கே 3+ல் கொடுத்ததுனால அதுக்கு இன்னொரு ஃபார்ம் 2+. ஆக 2+ஆக தான் கன்வெர்ட் ஆகும். ஆக Fe3+ 2+ஆக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம ரிடக்ஷன் சொல்கிறோம். ஆக Fe3+ வந்து ரிடக்ஷன் நடக்க போகுது. I- அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணும்போது இது வந்து ஆக்சிடேஷன் நடக்கும். அப்போ நமக்கு I2 அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ ஆக இந்த I- அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் ஆகும், Fe3+ அப்படிங்கிறது ரிடக்ஷன் ஆக நடக்கிறதுக்கான சான்சஸ் இந்த இடத்துல இருக்குது. அதை நம்ம அப்படியே ஒரு ரியாக்ஷனாக எழுதலாம். ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஃபஸ்ட்டில் பாருங்கள், I-ங்கிறது ஒரு I-ங்கிறது ஐயாக மாறும். 2 I- 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணும்போது நமக்கு I2வாக மாறிடும். இதுதான் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இப்போ ரிடக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்க கொடுத்துருக்கிற Fe3+ வந்து எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிச்சானா 2+ஆக மாறும். இதுதான் கன்வர்ஷன். பட் இந்த இடத்துல நமக்கு 2 எலக்ட்ரான் வர்றதுனால இங்கே 2 எலக்ட்ரான் நமக்கு பேலன்ஸ் ஆகணும். அதை நம்ம ஜஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? 2 எலக்ட்ரான் போட்டு எல்லா ஹோல் ஈக்குவேஷன் 2ஆல் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு நடக்கிறது, அதாவது ஃபஸ்ட் I- என்ன நடக்குது அப்படின்னா, இது வந்து ஆக்சிடேஷன் நடக்கும். சரிங்களா? அயன் வந்து நமக்கு ரிடக்ஷன் நடக்குது. இந்த ரெண்டும் நம்ம சம் பண்ணும்போது நமக்கு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை நெட் செல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெட் செல் ரியாக்ஷன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியதான் E0 செல் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் EMF ஆஃப் எ செல். அதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ரியாக்ஷன் வந்து ஃபீஸிபிளாக இல்லையா அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ நம்ம E0 செல் எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, அதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் E0 செல் ஈக்குவல் டு E0 ரைட் மைனஸ் E0 லெஃப்ட். இப்போ எப்பயுமே இந்த ரைட் அப்படிங்கிறது ரிடக்ஷன் நடக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்டு, லெஃப்ட்டுங்கிறது ஆக்சிடேஷன் நடக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட். ஸோ ஆக இப்போ இதிலிருந்து ரியாக்ஷன்லேருந்து நமக்கு தெரியும் எங்கே ஆக்சிடேஷன் நடக்குதுன்னா I- தான் வந்து ஆக்சிடேஷன் நடக்குது. சரிங்களா? அயன் 3+ வந்து நமக்கு ரிடக்ஷன் நடக்குது. சரிங்களா? இப்போது E0 ரைட்டுக்கு நம்ம வந்து அயன் 3+ ரிடக்ஷன் நடக்கும்போது அதனோட E0 வேல்யூ என்னன்னு நம்ம எடுக்கணும். ஸோ அது நம்ம இந்த டேட்டாவில் பார்க்கும்போது பாருங்கள், Fe3+ பார் Fe2+ன்னு கொடுக்கு கன்வர்ஷன். ஸோ இப்போ நம்ம 0.77 அப்படிங்கிறத எடுத்து நம்ம இந்த E0 ரைட்டுக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆக்சிடேஷன் நடக்கக்கூடியது I- பிகம்ஸ் I2. அந்த மாதிரி ஏதாவது கன்வர்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், I2 வந்து I- மாறுது கன்வர்ஷன். அப்போ இதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம வந்து E0 லெஃப்ட்டுக்கு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்களா உங்களோட ஆன்சர் வந்து 0.23 வோல்ட், தட் இஸ் E0 செல் ஆர் EMF அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. ஸோ ஒரு ரியாக்ஷன் வந்து ஃபீஸிபிளாக இருக்கா தெரியணும்னா நீங்கள் முதல்ல E0 செல் அதை வந்து கால்குலேட் பண்ணும். இதை வச்சு எப்படி சொல்லலாம் ஃபீஸிபிலிட்டி அப்படின்னு சொன்னீங்களா, நோட் பண்ணிக்கோங்க. E0 செல் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குன்னா அந்த ரியாக்ஷன் ஃபீஸிபிள். ஒருவேளை E0 செல் நெகட்டிவாக இருக்குன்னா நாட் ஃபீஸிபிள். இவ்வளோ தான். சரிங்களா? எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வச்சு நம்ம சொல்லக்கூடிய ஐடியா, E0 செல் உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூவாக வந்தால் அந்த ரியாக்ஷன் ஃபீஸிபிள், E0 வந்து நெகட்டிவ் வந்தால் நாட் ஃபீஸிபிள்.
ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்திருக்கிற இந்த E0 செல்லுங்கிறது 0.23 நோட் பண்ணிக்கோங்க, இது பாசிட்டிவ். அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து feasible அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக ரியாக்ஷன் பிட்வீன் த Fe3+ அண்ட் I- இஸ் feasible ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் பார்க்கலாம். ஸோ அகெயின் செகண்டில் நீங்கள் நோட் பண்ணும்போது பாருங்கள், Ag+ங்கிறது அதாவது சில்வருங்கிறது சில்வர் மெட்டல்லேருந்து சில்வர் ப்ளஸ்ஸாக மாறும். இதான் கன்வர்ஷன். இல்லை சில்வர் ப்ளஸ்ஸிலிருந்து சில்வராக மாறும். இதுக்கு மேலே கன்வர்ஷன் கிடையாது. 2+ஓ 3+ஓ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு சில்வர் கிடையாது. ஸோ ஆல்ரெடி அவங்க சில்வர் ப்ளஸ் கொடுத்ததுனால அடுத்த பாசிபிலிட்டி இது மெட்டலாக தான் கன்வெர்ட் ஆக முடியும். தட் இஸ் சில்வர் ப்ளஸ் இன்ட்டு சில்வர். அப்போ இதுவுமே ரிடக்ஷன். காப்பர் பாருங்கள் மெட்டலிக் ஸ்டேட்டில் கொடுத்ததுனால இது ஆக்சிடேஷன் நடந்து நமக்கு காப்பர் 2+ஆக மாறும். சரிங்களா? அப்போது காப்பர் வந்து ஆக்சிடேஷன் ஆகவும் சில்வர் அயான் வந்து ரிடக்ஷன் ஆகவும் நடக்கக்கூடிய சான்சஸ் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கான ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம எழுதலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சில்வர் ப்ளஸ் ஒரு எலக்ட்ரானை வாங்கினா நமக்கு வந்து சில்வர் மெட்டலாக மாறிடும். இதை நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ரிடக்ஷன் ரியாக்ஷன். இப்போ ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்ல போகிறோம்? காப்பர் வந்து காப்பர் 2+ஆக மாறினா இட் இஸ் கால்டு ஆக்சிடேஷன். ரைட்? இது வந்து நமக்கு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இப்போ இந்த ரெண்டும் சேர்த்து விடும்போது நமக்கு பேலன்ஸ் ஆகணும் எலக்ட்ரான். ஸோ அப்போ இந்த 2 எலக்ட்ரான் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஃபுல்லாக நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறோம். நவ் we can write the reaction. இப்போ இந்த 2 எலக்ட்ரான் கேன்சல் ஆகிடும். இது எல்லாம் நம்ம ஆட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், 2Ag + காப்பர் gives 2Ag and Cu2+. இதுதான் நெட் செல் ரியாக்ஷன் ஆர் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நம்ம சொல்ல போகிறோம். இதை வச்சுக்கிட்டு நம்ம E0 செல் வந்து கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக இந்த ரியாக்ஷன் எழுதுறது வந்து நமக்கு புரியறதுக்காக தானே தவிர, இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டால் உங்களுக்கு ஐடியா இருக்குன்னா டைரெக்டாக நீங்கள் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு தெரியும் ரைட் ஹேண்ட் சைடு எலக்ட்ரோட் அப்படின்னா ரிடக்ஷன் நடக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட். அப்போ சில்வரில் என்ன வேல்யூ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அதை நம்ம இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வச்சு சொல்ல போகிறோம். ரைட்? இங்கே பாருங்கள், சில்வர் ப்ளஸ் பார் சில்வருக்கு வந்து 0.80 கொடுத்துருக்கு. அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்து காப்பர் எலக்ட்ரோட் அது பாருங்கள் இங்கே இருக்குது. இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களோட ஆன்சர் 0.46 வோல்ட் அகெயின் பாசிட்டிவில் வந்திருக்கு. ஸோ தட் திஸ் ரியாக்ஷன் இஸ் feasible. ஏன்னா E0 செல் இஸ் பாசிட்டிவ். கிளியர்? இப்போது இந்த மூணாவது ரியாக்ஷன் நம்ம பார்க்கலாம். அகெயின் பாருங்கள், Fe3+. அப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் Fe3+ஆக இருந்தால் 2+ஆக தான் மாறும். ஆக இது வந்து ரிடக்ஷன் நடக்கணும். புரோமின் மைனஸிலிருந்து புரோமின் மாலிகுலாக மாறும். இது ஆக்சிடேஷன் நடக்கணும். அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் இப்போ நம்ம எழுதலாம். ஈக்குவேஷன் எழுதுறது உங்களுக்கு புரியறதுக்காக மட்டும்தான். உங்களுக்கு ஐடியா இருக்குன்னா டைரெக்டாக நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ Fe3+ 2+ஆக மாறும்போது ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிவிட்டு அது 2+ஆக மாறும். இந்த ரியாக்ஷன் நம்ம வந்து அகெயின் ரிடக்ஷன். ஏன்னா எலக்ட்ரான் அக்செப்ட் ஆகிற ரியாக்ஷன் எல்லாமே ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் சொல்லும்போது நம்ம புரோமின் மைனஸ் வந்து Br2ஆக மாறும். 1/2 moles அப்படின்னு நமக்கு மாறி இருக்கு. இங்கே ஒரு எலக்ட்ரான் பேலன்ஸ் ஆகிருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே விட்டுடலாம். ஜஸ்ட் இந்த எலக்ட்ரான் கேன்சல் ஆகிடும். நம்ம சம் பண்ணி விட்டால் திஸ் இஸ் ஓவரால் ரியாக்ஷன் ஆர் நெட் செல் ரியாக்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆஸ் யூஷுவல் E0 செல் ஃபார்முலா போட்டு அதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போது இந்த இடத்துல அயன் 3+ to 2+ அப்படிங்கிறது ரிடக்ஷன் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு எலக்ட்ரோட். ஸோ அதுக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். அண்ட் புரோமின் மைனஸ் Br2ஆக மாறுறது நமக்கு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இதுக்கான வேல்யூஸ் இங்கே நம்மக்கிட்ட இருக்குது 1.09. இந்த ரெண்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களோட ஆன்சர் வந்து -0.32 வரும். சின்ஸ் த E0 செல் இஸ் நெகட்டிவ் திஸ் ரியாக்ஷன் நாட் feasible. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவாக வந்தால் feasible, நெகட்டிவாக வந்தால் நாட் feasible. தட்ஸ் இட். ஓகேங்களா? இப்போ 3 கண்டுபிடிச்சாச்சு. 4th ஒன் நம்ம போகலாம். இப்போ 4th பார்க்கும்போது அகெயின் உங்களுக்கு சில்வர் கொடுத்துருக்காங்க. அப்போ சில்வர் என்னவா மாறும்? சில்வர்லேருந்து சில்வர் ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ இது வந்து ஆக்சிடேஷன் நடக்கும். பட் அயன் 3+ 2+ஆக மாறும். அப்போ ரிடக்ஷன். அப்போ கிளியர் ஆகிடுச்சுங்களா நமக்கு? இப்போ 4th ரியாக்ஷன் நம்ம எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சில்வர் ப்ளஸ்ஸாக மாறி ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணோம். திஸ் இஸ் கால்டு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஏன்னா எலக்ட்ரான் வந்து வெளியில் வருது. அயன் 3+ எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிவிட்டு அயன் 2+ஆக மாறும். இது வந்து நமக்கு ரிடக்ஷன் ரியாக்ஷன். கிளியர்? ஸோ இப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து எலக்ட்ரான் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. நம்ம அப்படியே நம்ம சம் பண்ணாலே நமக்கு போதுமானது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? E0 செல்லை வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். அகெயின் சில்வரோட கம்பார்ட்மெண்ட் வந்து ஆக்சிடேஷன் கம்பார்ட்மெண்ட். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் அதுக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்.
சரிங்களா? ரைட் ஹேண்ட் சைடில் எது ரிடக்ஷன் நடக்கோ அதுக்கான வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து -0.03 வோல்ட் அப்படின்னு வருது. சின்ஸ் இட் இஸ் நெகட்டிவ், அகெயின் த ரியாக்ஷன் இஸ் நாட் ஃபீஸிபிள், ஏன்னா நெகட்டிவ், ரைட்? ஃபைனல் நம்ம ஃபிஃப்த் ஒன்று பார்க்கலாம். அகெயின் ஃபிஃப்த்தில் பார்க்கும்போது புரோமின் கொடுத்துருக்காங்க. புரோமின் கொடுத்தா இது நியூட்ரல்லிருந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி புரோமின் மைனஸாக மாறும். இதுதான் கன்வர்ஷன், சரிங்களா? அப்போ எலக்ட்ரானை கெயின் பண்ணால் ரிடக்ஷன். இங்கே பாருங்கள் Fe2+ இருக்குது, அப்போ 3+ மாறும் பை லூசிங் தி எலக்ட்ரான், தட் இஸ் கால்ட் ஆக்சிடேஷன். அவ்வளோதான். அதுக்கான ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம எழுதலாம். பாருங்கள், புரோமின் மாலிக்யூல் புரோமின் அயனாக மாறுது, அயன் 2+ வந்து அயன் 3+ஆக மாறுது, சரிங்களா? ஸோ இந்த இடத்துலையுமே நமக்கு எலக்ட்ரான் ஆல்ரெடி பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணாலே நமக்கு ஓவரால் ரியாக்ஷன் ஆர் நெட் செல் ரியாக்ஷன் கிடைச்சிரும். தென் we can substitute in the E0 செல் ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல நமக்கு நல்லா தெரியும், இங்கே எலக்ட்ரான் அக்செப்ட் ஆனதுனால இந்த ரியாக்ஷன் தான் நமக்கு ரிடக்ஷன். இங்கே எலக்ட்ரான் வெளியில் வந்திருக்கிறதுனால திஸ் இஸ் ஆக்சிடேஷன். அப்போ ஆக்சிடேஷன்னா ரைட் ஹேண்ட் சைடு, சாரி, ஆக்சிடேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ரிடக்ஷன்னா ரைட் ஹேண்ட் சைடுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டேட்டா நம்மக்கிட்ட இருக்குது, நீங்கள் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் 0.32 வோல்ட். அகெயின் திஸ் இஸ் பாசிட்டிவ், ஸோ தட் ரியாக்ஷன் இஸ் ஃபீஸிபிள். தட்ஸ் இட். புரியுதுங்களா? இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நம்ம E0 செல்லில் கால்குலேட் பண்ணி ஃபீஸிபிளாக இல்லையான்னு நம்ம சொல்ல முடியும். பட் இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, எந்த எலக்ட்ரோடு இல்லை எந்த அயான் உங்களுக்கு ஆக்சிடேஷன் நடக்குது ரிடக்ஷன் நடக்குதுன்னு கண்டுபிடிக்க தெரியணும். அதுதான் பாயிண்ட். ஓகே.